இந்திய சினிமாவில் ஏன் உலக சினிமாவில் எங்கேயாவது ஒரு படத்தோட டைட்டில் வெளியிடுறாங்க, டைட்டில் டீசர் அதுக்கு பேர். இந்த டைட்டில் டீசரை காசு கொடுத்து தியேட்டர்ல போய் பார்க்க வச்ச நிறுவனம் நீங்க கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சன் பிக்சர் அதை பண்ணாங்க. இந்த டைட்டில் டீசருக்கு 50 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போய் கமலா தியேட்டர்ல படம் பார்த்த ரசிகர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்த எடுப்புலேயே அதை பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. நீங்க நார்த் இந்தியாவில் இந்த படத்தை இந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. நார்த் இந்தியாவில் அத்தனை தேட்டரும் ஹவுஸ்ஃபுல். ஏதோ நம்ம சும்மா ரஜினி பண்றதுக்கெல்லாம் நம்ம சொல்ல. அன்னைக்கு வந்து ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க இந்த ப்ரோமோவுக்கு. இந்த ஒரு ஷோவுக்கு வந்து ஹவுஸ்ஃபுல் ஆன உடனே ஷோஸ் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ்ல 4 ஷோ போடுறாங்க. இந்த டைட்டில் டீசருக்காக 4 ஷோ போடுறாங்க. அப்படின்னா இதுக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு பாருங்க. இது ரிலீஸ் ஆன பிறகு வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆயிடுச்சு. அப்பதான் வந்து ஏதோ இந்த படத்தை இவங்க டீகிரேட் பண்றதை நினைச்சுக்கிட்டு இதுல ரஜினி வந்து டூப்பு, ரஜினியே இல்லை அப்படின்னு சிலர் சொல்லிட்டாங்க. இது சொல்லி 24 மணி நேரம் கூட ஆகல. அவங்க வாயிலே மிதிக்கிற மாதிரி தான் வந்து இன்னொரு ஒரு வீடியோ வெளியிட்டாங்க சன் பிக்சர்ஸ். அது மேக்கிங் வீடியோ. இதுவும் கூட தமிழ் சினிமாவுக்கே புதுசு. ஒரு ப்ரொமோவை எடுக்கிறாங்க, இந்த ப்ரொமோவை ஒரு மேக்கிங் வீடியோ எடுக்கிறாங்க, இந்த மேக்கிங் வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா இதுல டூப்புன்னு எப்படி சொல்லலாங்க? ஏன்னா ரஜினிகாந்துக்கு அந்த ப்ரொமோவில் வந்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து போறாரு அவ்வளோதான். அதை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹை ஆக்டேன் ஆக்ஷன் காட்சியாக மாற்றிருக்கார் டைரக்டர். இதில் டூப் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?